வணக்கம், வெல்கம் டு சமையல் வை மேக்டி. மடகு கொழுக்கட்டை இல்லைனா பூரண கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேங்காவை கட் பண்ணி மிக்ஸில் இந்த மாதிரி திரித்து வச்சுக்கோங்க. அடுத்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு இனிப்பு பார்த்துக்கிட்டு ரெண்டையும் சேர்ந்து ஒன்றா கலந்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு பூரணம் ரெடி ஆகிடும். பாருங்கள், எனக்கு இப்போ பூரணம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு. ஒரு பங்கு மாவு எடுத்தீங்க அப்படின்னா அதில் 3/4 பங்கு தண்ணி வரும். ஸோ நீங்கள் மிக்ஸ் பண்ணும் போது நீங்கள் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி தண்ணி கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப டைட்டாக பிசைய வேண்டாம், கொஞ்சம் லூஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். லைக் பண்ணாதவங்க ஒரு சின்ன லைக் மட்டும் போட்டுருங்க ப்ளீஸ். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் மாவு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு பாலித்தீன் கவர் விரிச்சுட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. இப்போ ஒரு உருண்டையாக மாவு பிடிச்சிக்கிட்டு உள்ளே வச்சுக்கோங்க. இன்னொரு சைட் பாலித்தீன் கவரால் அதை மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் வரும். இப்போ நாம் அதில் பூரணம் வச்சுட்டு மேலேருந்து மடக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிடும். நான் இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிட்டேன். இது வேகிறதுக்கு ஒரு 15 நிமிஷம் மட்டும் தான் டைம் எடுக்கும். ரொம்ப நேரம் வேக வச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாகிடும். சமையல் செய்யும் பொழுது அது ஒரு நல்ல பிரியத்தோட ஆசையாக செய்யுங்க. எந்த சமையலாக இருந்தாலும் ரொம்ப நல்ல பர்ஃபெக்டாக வரும். பாருங்கள், நான் இப்போ தான் இட்லி சட்டியில் வச்சு வேக வச்சுட்டேன். ஒரு 15 நிமிஷத்தில் நமக்கு கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். ரொம்ப நல்லா சுவையாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நாட்டு சக்கரை போட்டு கொடுக்குறதுனால ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ஒரு முறை செய்து பாருங்கள். இப்பொழுது தான் முதல் முறையாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.